வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் தாமரைப்பூ வளர்த்து பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால விதைகள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு 9 விதைகள் ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே வாங்கி வச்சுட்டேன். அடுத்து மண் கலவை, இதுக்கு சரியான மண் கலவை தேவை அப்படின்னு சொல்லி யூடியூப்லலாம் பார்த்தேன். அதே போல் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு வாங்குகிற பிள்ளையார் அந்த களிமண்ணை எடுத்து வச்சுருந்தேன் காய வச்சு. அதை பயன்படுத்திக்கலான்னு ஒரு 6 மாதம் ஆச்சு. ஆனால் நான் விதைகள் வாங்கி அதுக்கப்புறமா தான் நான் ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த விதைகள்லாம் போட்டேன். ஒரு 9 விதைகளில் போட்டதெல்லாம் 6 விதைகள் தான் முளைச்சி வந்தது. அதை லேசாக அந்த முனையை உரசிட்டு போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரமாக முளைப்பு வருது. 6ல் 4 தான் நல்லா வேர் விட்டு முளைப்பு வந்தது. மீதி ஒரு 2 வேஸ்ட்டாக அழுகி போயிடுச்சு. அதில் 3 முளைக்கவே இல்லை. கண்டிப்பாக இதில் நம்ம என்ன பண்ணோன்னா டெய்லி கண்டிப்பாக தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றாமல் விட்டுட்டிங்கன்னா செடி அழுகி போயிடும். அந்த வேர் பகுதியில் முனையில் அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும். இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா நம்ம மக்குன தொழு உரத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம மாடி தோட்டத்தில் பயன்படுத்துகிற செம்மண்ணையே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த களிமண், காஞ்சி போன களிமண்ணை நான் தண்ணி ஊற்றி ஒரு 2-3 நாள் போல் அந்த பக்கெட்டில் அப்படியே வச்சுருந்தேன். அது நல்லா தெளிஞ்சு அந்த காஞ்சி போன களிமண்ணில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோன்னா அந்த தண்ணி மேலே தெளிஞ்சு அடியில் அந்த மண் அப்படியே நல்லா களிமண்ணை அப்படியே கட்டியாக நின்று இருந்தது. அதை எடுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு டப்பில் லேயர் பை லேயராக போட்டு நம்ம களிமண்ணை கடைசியாக மேலே போட்டுட்டு, இது நம்ம ஒரு சின்ன டப்பில் தான் இதில் லேயர் பை லேயராக போட்டிருக்கோம். இதை ஒரு பெரிய டப்புக்குள்ளே வச்சுட்டு ஒரு தொட்டியில் 2 செடி மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லி 2ஆக பிரிச்சிருவலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேர் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு தொட்டியில் 2 செடி தான் நான் நடவு பண்ணேன். நடவு பண்ணிவிட்டு அதில் சுற்றி நம்ம அந்த டப்புக்குள்ளே தண்ணி விட்டுறலாம். தண்ணி விட்டுட்டு மண் மேலே டைரெக்டாக தண்ணி விடக்கூடாது. மண் மேலே டைரெக்டாக தண்ணி விட்டிங்கன்னா மண் ரொம்ப கலங்கல், அந்த களிமண் ரொம்ப கலங்கலாகி தண்ணியெல்லாம் ரொம்ப கலங்கலாக இருக்கும். அதனால் அது மேலே அந்த மண் மேலே ஒரு இலை இருந்ததுன்னா அந்த இலையை வச்சு அது மேலே நம்ம மெதுவாக தண்ணி ஊற்றினோன்னா தண்ணி ரொம்ப கலங்காது. கலங்கி மண்ணெல்லாம் வெளியே வராது. அந்த சின்ன உள்ளே வச்சுருக்க அந்த டப்புக்குள்ளேயே மண் நிற்கும். அந்த சேறு மாதிரி இருக்கிற மண்ணுக்குள்ளே தான் வேர்கள் நல்லா படர்ந்து வளரும். அப்போ தான் நமக்கு இலைகள்லாம் நல்லா பெருசு பெருசாகவும் இருக்கும். கண்டிப்பாக வெயிலில் வைக்கணும். இந்த தண்ணி நமக்கு பாசி படர்ந்து கொசுக்கள்லாம் முட்டை போடாமல் இருக்கணும்னா அதில் நம்ம மீன்கள் வாங்கி விடணும். மீன்கள் வாங்கி விட்டால் தான் தண்ணி எப்போவுமே நல்ல ஒரு தெளிவான இதுவாக இருக்கும். அதே போல் அடிக்கடி நம்ம தொட்டியில் தண்ணியை மாற்ற வேண்டியது இருக்காது. நல்ல வெயில்கள் படுற இடமா பார்த்து இந்த தொட்டியை வைக்கணும். அப்போ தான் நமக்கு இலைகள்லாம் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். அதே போல் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். சின்ன சைஸு தொட்டியில் வச்சுருந்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இலைகள் வரும். பெரிய சைஸு தொட்டியில் வைக்கும்போது நல்லா இலைகள் அகலமாக வரும். பார்க்கலாம் நம்ம மாடி தோட்டத்தில் எந்த அளவுக்கு தாமரை